இங்க பாத்தீங்கன்னா வருண்ற ஊருக்குள்ள வரான். அவர் ஆர்காலஜிஸ்டா இருக்கிறான். அந்த ஊர்ல ஜமீன்தார் கிட்ட உங்க ஊரோட கோயில் நிலத்துல நிறைய புதையல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெளியே எடுக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஆசையை தூண்டுறான். அவரும் சரி எடுத்துக்குப்பான்னு சொல்லிட்டாரு. வீட்டுல அவன் தங்கத்துக்கு இடமும் கொடுக்குறாரு. இவன் ஆர்டிஸ்ட் மாதிரி தினமுமே போர்டு எடுத்து வச்சுட்டு நின்னுனே இருப்பான். அப்ப ஜமீன்தாரோட பொண்ணுக்கு டிராயிங் வரையணும்னு சொல்லி ஆசை வந்துடும். அதனால பர்மிஷன் கேட்டு என்கிட்ட போய் டிராயிங் கத்துக்கிறதுக்காக போறாங்க. இன்னும் அப்படியே ஒரு போர்ட்ரேட்டா வரைஞ்ச நசத்துக்குன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. எங்க எனக்கு வரவே தெரியாதுங்க, சும்மா போர்டு எடுத்து வச்சு நின்னுகிறாங்கன்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். அடடா தற்கொலையா இருந்தாலும் உண்மையை சொல்றானேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினா லவ் பண்ற விஷயத்துல ஜமீன்தார் கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிட்டாங்க. ஆனா அது முதல் நாள் நைட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து ஏதோ மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது இவங்க எல்லாம் திருட்டு பசங்க. இவங்க கோயில் நிலத்துல ஆராய்ச்சி பண்ணவே வரல. கோயில் உள்ள இருக்கிற தங்க சிலையை ஆட்டையை போட்டு அதுக்கு பதிலாக கல் சிலையை வச்சுட்டு பெயிண்ட் டெஸ்ட் போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் ரொம்ப ஆசையாசவே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் திருட்டு பசங்க தெரிஞ்ச உடனே ரொம்ப மனசு ஒஞ்சி போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு மனசு இல்லாம வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த ஊரோட கிளைமேட் அவங்களுக்கு செட் ஆகல. அவங்களுக்கு உடம்பு எல்லாமே போயிட்டு இருக்குது. இந்த திருட்டு கும்பலும் ஹீரோயின் இருக்கிற ஊருக்குள்ளேயே வேற ஏதோ ஒரு சிலை இருக்கும், ஆட்டையை போடுறதுக்காக அவங்க பிளான் பண்ணி வந்திருப்பானுங்க. போலீஸ் இவங்க ரெண்டு பேருமே சுத்தி வச்சு பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுல இருக்கிற திருட்டு பையன் ஒருத்தன் அங்க இருக்கிற போலீஸை சுட்டு தெரியாதனமா அவனோட ஃப்ரெண்டையும் சுட்டு கொண்டுட்டான். அவனுக்கு ஒரு குண்டடி வேற பட்டிருக்கும். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே அவனுக்கு அவனே ஆபரேஷன் பண்ணிக்கினா அந்த குண்டை வெளியே எடுத்துறான். அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஹீரோயின் தங்க இந்த வீட்டுக்கே வந்துடுறான். தயவு செஞ்சு என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாத, எங்க ஆளுங்க வந்தவன நான் எஸ்கேப் ஆயிடுறேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுவான். அந்த இடத்துல ஹீரோயின் எழுதிருக்க லெட்டர் ஒன்று இருக்குது, அதை படிக்கிறான். ஹீரோயின் தன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றதாவும் அவனை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தையும் அதுல எழுதிருந்தாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க ஒரு மரத்தோட இலைகள் எல்லாமே விழுந்துச்சுன்னா என்னோட உயிர் போயிடும் சொல்லி அதுல எழுதிருப்பாங்க. இது திருட்டு பையனுக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாயிட்டு ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல அவங்களை நல்லாவே பாத்துக்கிறான். ஹீரோயின் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு ஆப்போசிட்ல இந்த மரத்துல எல்லா இலையும் கீழே வந்துட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு தெரியாம ஒரு இலையை வரைஞ்சு அந்த மரத்திலே கட்டி வச்சிடறான். இதுக்கப்புறம் என் தேவதை சாவ மாட்டான்னு மனசார சந்தோஷத்தோட வருவான். ஆனா இவனை போலீஸ் சுத்தி வச்சிரும். தோட்டால துப்பாக்கிய சுடுற மாதிரி ஆக்டிங் பண்ணி போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் மரத்துல இருக்க அந்த ஒரு இலையை பார்த்து ஒரு வழியா அவன் டிராயிங் கத்துக்கினா போலன்னு சொல்லி அவனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.